என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல இது. போடா கோடி, போஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தூக்குடா, எவனா இருந்தாலும். புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு அடிச்சு செத்துற போறாங்க. வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மாலு கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? டேய் கோடி, தலைவன் மேலே கை வச்சிலடா. சங்கத்தோட சட்டம் மேல பாயிண்டா. சட்டம் பாயுமா? அப்ப சங்கத்தோட கணக்கு வழக்க காமிடா. ஏலே, முதல்ல டீ கல்ல வாங்கின கணக்க முடிங்கடா, அப்புறமேல் உங்க கணக்கு வழக்க பாத்துக்கிறமா. டீ கடை கரெக்ட்லாம் சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்னை பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆகுறா. என் பொட்டேட்டோ. நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஹே, சங்கம் வச்சவன்லாம் சரித்திரத்தில் இடம்பெற முடியாதுடா. கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. கிரீட வச்சதெல்லாம் சரி, அடகு வச்ச நகையை எப்ப மீட்டு கொடுப்ப? முட்டாய் எடுத்துக்கோ, முட்டாய் எடுத்துக்கோ, முட்டாய் எடுத்துக்க. கோபப்பட்டு ஒருத்தனை வளர்த்து விட்டோமோ? டேய் கோடி, யாரு? 50 பைசா முட்டாய் உன் கையில கொடுக்கணுங்கிறதுக்காக சங்கத்தை உடச்சிட்டீலடா. வருத்தப்படுவேன். அட போடா. நான் என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுன்றக்காக தான் எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு பேரே வச்சிருக்கேன்னா என் பொங்கச்சோறு. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடைக்கிறான் பொடி பைய. நீ வாடி என் பீட்ரூட் பாலோமி. டேய் மாப்ள, உங்க அப்பா சீக்கிரம் வர சொன்னாரா? வண்டி ஏறா. எதுக்கு? செவனாண்டி மாடு கிணத்துல விழுந்துச்சாம்டா. வண்டி ஏறா. செவனாண்டி விழுகலையா? டேய் போடா, என்னாச்சுன்னு தெரியல. டேய் கோடி, நீ தெரு கோடியில நிப்படே. மாட்டை கட்டி வைன்னு சொன்னா அந்த தோட்டக்காரன் கேட்கவே இல்லை. இப்ப பாரு, உங்க அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகுண்டி? சிவனாண்டி எங்கம்மா? ஜீப் வாங்க கேரளா வரைக்கும் போயிருக்காரு. ஒரு 80 அடி ஆழம் இருக்கும். ஊருக்குள்ள வந்து சிவனாண்டி தோட்டம்னு கேட்டாலே கரெக்டா சொல்லுவாங்க சார். சீக்கிரம். யார்டா பேசிட்டு இருக்க? ஃபயர் சர்வீஸ்ப்பா. ஆழத்துல கிடக்கு. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு? அதெல்லாம் மாட்டை காப்பாத்திடலாம். பா, சும்மானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்தா போன புடி. டேய் பாத்ரா மாப்ள. டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் மட்டும் தான் தனியா இருக்கீங்க. கைத்தை எடுத்து போடுறேன். இந்தா மாட்டை சேர்த்து கட்டு. இங்க போடு. கட்ட போறியா? மாடு கீழே இருந்து மேலே வர்றப்ப அது ஆழத்தை பார்த்து பயந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் சார் துண்டை கட்டுறோம். பாத்துடா. இழுப்பா இழுப்பா. அவ்வளவுதான். தள்ளி போங்கடா.
கை தவுத்து விடுங்க பாத்து மாட்டை கை தவுத்து விடு தள்ளி நில்லுங்க கூட்டு வந்து போ ஆத்து விடுங்க ஐஸ் கட்டிடா இருக்கட்டும் சார் அவனாண்டி மாடுக்கு ஐஸ் கட்டிடா எப்படி மாப்பிள்ள மாட்டை காப்பாத்தி விட்டியால வாயா வாயா இந்தாம்மா தம்பி ஈரத்துல நடந்தது இந்த தொண்டை கொண்டு போய் கொடுமா கொடுமா கொலுசு கொலுசு இது எனக்கு வாங்கிட்டு வந்தியா இல்ல எங்க வீட்டு மாட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா உனக்கு வாங்கிட்டு வந்ததே ஓவர் இல்லை உங்கள் மாட்டுக்கு சரி சரி உனக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துரு நான் உங்கள் ஸ்கூலில் புதுசாக சேர்ந்துருக்க ஒன்றா டீச்சர் கொடுத்து அதை பிக்கப் பண்ணிக்கிறேன் கோவம் வந்துருச்சோ மாப்பிள்ளைக்கு ஆமாம் எப்படி இருக்கு நடந்து கம்மி சொல்கிறேன் எதுக்கு ஏய் என்னாச்சு அடுத்த வாரம் அமெரிக்காவில் நடக்க போற அழகி போட்டிக்கு ஒன்று அனுப்ப முடியாத பாவி ஆயிட்டனம்மா பாவி ஆயிட்டனம்மா அப்பாவா என்ன உங்க அப்பா ரோபோ மாதிரி நடக்கிறாரு எங்க அப்பாவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு ஓஹோ தூக்கத்தில் நடக்கிற வியாதியா அடைச்சவனாண்டி துப்பாக்கி காணாம போன அன்னைக்கு இதை சொல்லிதான் சமாளிச்சோம் கொஞ்சம் இறங்கி வாங்களேன் நீங்க தூக்கத்துல நடப்பீங்களே அப்ப கூட போய் வச்சிருக்கீங்களோ சரி வா நாம செட்டில் ஆயிருவோம் நான் அப்பா வரதுக்கெல்லாம் டைம் இருக்கு ஐயோ அப்பா எழுந்திச்சிட்டாரு முதல்ல கிளம்பு அப்பா அடையளவு இந்த ஆளுக்கு வேற வேலையா இல்லை இந்த வரேன் இரு ஏய் அந்த பக்கம் இல்ல நீ விடு இன்னைக்கு செத்தான் சிவனாண்டி எடவா கடு சௌக்கியவா ஏன் மாமே நானும் உன் பொண்ணு உள்ள லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடான்னா அது கூட தெரியாம தூக்கத்தில் நடந்துக்கிட்டுற இல்லை தெரியாம தான் கேட்குறேன் அது என்ன தூக்கத்தில் கூட மீசியை முறுக்கி விட்டுக்கிறது நறுக்குன்னு கொட்டி விட்டுருவேன் நல்ல வேலை தூக்கத்தில் புல்லட் எடுத்துக்கிட்டு உருன்னு போகாம விட்டிய மாப்பிள்ளை இப்ப வீட்டுக்குள்ள வந்தீங்க ஹை உங்க அப்பா இப்ப தூக்கத்திலாம் பேச இப்ப உண்மையிலே முழிச்சிட்டீங்களா மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேச கதவை சாத்துக்கடா கதவை திறங்கடா மாப்பிள்ளை ஓடணும் மொட்டை பைப்பா சாரி காதலுக்கு நேரம் வந்துருச்சு புடிமா புடி ரெண்டே விஷயம்தான் ஒண்ணு அவமான தாங்காம தன் மக கையாலேயே செத்தா சிவனாண்டி இந்த ஊர் பேசிட்டோம் அப்படி இல்ல நான் பாக்குற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிப்பேன் சத்தியம் பண்ணு 1000 தான் இருந்தாலும் சிவனாண்டி மக தான் இந்த ஊர் பேசிட்டோம் சொல்றியா சத்தியம் பண்றியா சொல்றியா சத்தியம் பண்றியா சொல்லு நல்லா வாயை திறந்து சொல்லு சத்தியமா நீங்க சொல்றவர்தான் கல்யாணம் பண்ணிக்கோ உன் வார்த்தையை நான் நம்புறேன் வீரண்ணா செக்காவட்டிக்காரனை வந்து பொண்ணு பார்க்க சொல்லுங்க முடிஞ்சா தாம்பூல தட்டோட வந்து நிச்சயம்னு சொல்லுங்க வாங்க 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 சிவனாண்டி கடைசி பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்து வாழ்த்திட்டு போங்க கண்டிப்பாக வரேன் சிவனாண்டி சிவனாண்டி
அடுப்புக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு துடுப்புக்கு பத்திரிக்கை கொடுக்காம போறியே. இந்தப்பா சில்குவார்பட்டி மைனரு, எங்க பொண்ணு லதா பாண்டிக்கு கல்யாணம் செஞ்சு வெள்ளாட்டங்கறி போடுறோம். நீ ஒன்றும் செய்முறையெல்லாம் செய்ய வேணாம். சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு போங்க. வாங்கப்பா போலாம். இப்போ சந்தோஷம் தானே? இப்பதான்ப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளோ நாளாக எதுவுமே தோணல, இப்போ ஒரு மாதிரியா இருக்குப்பா. நான் என்னதான் ஜாலியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே சீரியஸாக தான்ப்பா லவ் பண்ணேன். இந்த மைனர் மேஜர்லாம் கல்யாணத்துக்கு மட்டும்தான், கலட்டி விடுறதுக்கு இல்லை போல. அப்பா பேச்சை மீற முடியாதுன்னு தெரிஞ்சா அப்புறம் ஏன்ப்பா இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்குறாங்க பேசுகிறாங்க? ஆரம்பத்திலே பேசாமல் போயிருந்தா நாங்கள் அடுத்த பிள்ளையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம்ல. எதுக்கு இந்த அவஸ்தையெல்லாம்? எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலப்பா. சின்ன வயசுலேயே அம்மா விட்டு போயிடுச்சு. ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன், இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த கோடி பைய அவனுக்கு ஒரு ஆள் கிடச்சோன்னு விட்டு போயிட்டானப்பா. எனக்கு பிடிச்ச எதுவுமே என் கூட இருக்காதுன்னா இன்னையிலேருந்து ஒன்று எனக்கு பிடிக்காதுப்பா. இந்த லவ் ஃபெயிலியரான பசங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் கிண்டலாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது தான்ப்பா அதோட அவஸ்தை தெரியுது. சை மண்டை காயுதுரா சாமி. டேய், தாய் இல்லாமல் வளர்ந்த பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா தாய் இல்லாமல் வளர்ந்த பசங்க தான் வர்ற பொண்டாட்டிய தாய் மாதிரி பார்த்துக்குவானுங்க. விடுறா, அந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். நீ தானே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர், நீயே வருத்தப்படலாமா? இந்தா காசு எடுத்துக்கிட்டு போ. மருந்து வாங்கி குடிச்சாக்க எல்லாம் போயிடும். என்னப்பா நீ என்ன மருந்து வாங்கி சாப்பிட்டு போக சொல்கிற? டேய், இது பூச்சி மருந்து இல்லைடா, லவ் ஃபெயிலியர் மருந்து. எல்லாம் தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. கடைக்காரண்ண ஒரு லவ் ஃபெயிலியர் மருந்து கொடுங்க. கட்டிங்க புண்ண சீக்கிரம். காசை மட்டும் வாங்கிக்கிங்க, கூலிங்கே இருக்கிறது இல்லை. அண்ணே எங்கிட்ட ஒரு மருந்து பாட்டில் கொடுண்ணே. ஏய் உன்னை யாரா இங்கே வர சொன்னது? போட அடி மாப்பிள்ள, அடிச்சு கொல்லு மாப்பிள்ள இந்த மருந்து பாட்டிலாலேயே. டேய் என்னடாச்சு மாப்பிள்ள? நீ சொன்ன மாதிரி இந்த கோடியை தெருக்கோடியில் விட்டு போயிட்டா மாப்பிள்ள. அவ டேய் அங்க பாரா, சுனில் குமாரா. அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. பக்கத்துல அவன் மூஞ்சிய பத்தியா திருவிழாவில் டெல்லி அப்பள விற்கிற மாதிரி இருக்கான். அவனு போய் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நேற்று உன்னுடையதோ அது இன்று வேற ஒருத்தனோடதாகும். நாளைக்கு காலையில கல்யாணம், எல்லாரும் வந்து. சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறோம். காலையில கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறோம்மா. மாமா மாமா, அக்கா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வருவீங்களா? உங்க அக்கா நல்லா இருக்குமா? எங்க அக்கா இல்ல, லதா பாண்டி. எங்க? இங்க பாரு, நான் கரெக்டா 1 மணிக்கு வீட்டை விட்டு வந்துருவேன். நீயும் வந்துரு. ஊருக்கு வெளில இருக்கிற கருப்புசாமி கோயிலுக்கு போறோம். அங்கிருந்து கார்ல பழனிக்கு போறோம். போற வழியில அப்படியே. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ முழிக்கிற? ஓ, அப்போ நான் எங்க அப்பா பார்த்த மாப்பிளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். நீ எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சியா? கொன்னுருவேன். அப்படிலாம் இல்ல. அப்புறம் எங்க இவளை கூட்டிட்டு ஓடுனா இவ அப்பா சுட்டு கொன்னுருவாரோன்னு பயமா இருக்கா? இங்க பார், வாழ்வோ சாவோ ஒன்னாதான் வாழ்வோம், ஒன்னாதான் சாவோம். ஹே லூசு, நீ எதுக்கு சாகிறத பத்தி யோசிக்கிற? இந்த போஸ் பாண்டியை நம்பினோர் கைவிடப்படார். என்னங்க லதா பாண்டி காணோம். என்னங்க என்னாச்சு? எங்க படுத்துட்டா? எங்க போனான்னு தெரியல, காணோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆவி மகள.
இத்தனை நாளா கட்டி காப்பாத்துற கௌரவம் ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல போயிடுச்சு. தலை நிமிர்ந்து நடந்த எங்க முதலாளியோட தலைய பார்த்து நடக்க வச்சுட்டு போயிடுச்சு. ரசனா சும்மா வெங்காயம் மாதிரி அழுதுகிட்டு நீங்களாம் வந்து வெளியே இருங்கய்யா. என்ன சிவனாண்டி, என்ன யோசிக்கிற? ஒட்டுமொத்த குடும்ப கௌரவத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போன புள்ள நமக்கு தேவையில்லை சிவனாண்டி. ஒரேடியா தலையை முழுகிடுவோம். உனக்கு என்ன வேற பிள்ளைகளா இல்ல? 2 பொண்ணு இருக்கு, முத்து மாதிரி 3 பேரனுங்க இருக்காக. 3ல 1 போயிட்டா என்ன குறைஞ்சிரவா போகுது? இப்ப நீ என்ன சொல்ற? வீரன் எங்க? சொல்லு. நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. எப்படி போகணும்? இனிமே வண்டி போகாது, நடந்துதான் சார் போகணும். ஏங்க இன்னும் எவ்வளவு தூரங்க போறது? அதான் ஒரு மேடு தெரியுதுல்ல சார், அங்க போனா பாத்துடலாம் சார். இன்னொரு மலையா சார்? நடங்க சார். நான் சொன்ன மேடு இதுதான் சார். சார் போங்க சார், நான் போறேன் சார். என்னையா அது? என்னையா குளமட்டேன்னு சொன்ன? காட்டுக்குள்ள பேனர் வச்சிருக்கான். ஆமா மாப்பிள, இந்த பெருமாள் கோயில் கிட்ட வரையில விக்கல் எடுத்தது அது நீதானா? நானே தான் மாமா. இந்தா இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அதை எடுத்துட்டு ஓடியா ஓடு. சரி. என்ன மாப்பிள? ப்ளீஸ் வெயிட் மாமா. மாமா லட்டு எடுத்துக்கங்க. எதுக்கு மாப்பிள ஸ்வீட்? மாமா நீங்க தாத்தாவா போறீங்க. சீலக்காரி, மூடுச்சாமி, வளச்சாமி, புண்ணாங்கா, வாடிக்கருப்பா, ஆண்டரைச்சா, ஒச்சாண்டம்மா எல்லாரும் சேர்ந்த பிள்ளைக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்டீங்க. கிரெடிட் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. சந்தோஷம்டா சாமி. ஒண்ணா விளையாட்டா போலியா? யோ என்னையா அது? நம்மள கேன பையன் நினைச்சாங்களா? சரி சரி சார். தம்பி இங்க வா. லட்டை கொடுமா, அதைத்தான் கேட்குறாரு. எஸ் டேக் இட். சாருக்கு லட்டை விட அல்வானா ரொம்ப பிடிக்கும். அல்வா கிடைக்குமா? அல்வாலெல்லாம் எங்கள் மாமா தான் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் அவரையே கான்டாக்ட் பண்ணுங்க.